கிராமங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளில் நிலைமை வேறாக உள்ளதாக இந்த சர்வே கூறுகிறது. அங்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவு 10%த்திற்கும் குறைவாகவே இருப்பதாக ஆய்வு கூறுகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பான்மை வாக்காளர்கள் இன்னும் பெரிய நகரங்களுக்கு வெளியே வசிப்பதால் கிராமப்புறங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் குறைந்த ஆதரவு அந்த கட்சிக்கு ஒரு பெரும் சவாலாக கருதப்படுகிறது. அரசியல் பார்வையாளர்களின் கூற்றுப்படி சட்டமன்ற தேர்தல்களில் கிராமப்புற புறநகர் வாக்காளர்கள் முடிவை தீர்மானிக்கக்கூடிய சக்தியினராக இருக்கின்றனர். இதனால் தமிழக வெற்றிக் கழகம் இதை எப்படி சமாளிக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் இது அதிகாரப்பூர்வமற்ற கருத்து கணிப்பு என்று கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் மூத்த அமைச்சர்கள், கட்சித் தலைவர்கள் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு முக்கிய கூட்டத்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த அவசர கலந்துரையாடலுக்கு காரணம் திமுகவின் திங்க் டேங்க் எனப்படும் சர்வே குழு ஒன்று நடத்திய ஒரு புதிய உட்கட்சி ஆய்வுதான். இந்த ஆய்வு ஆளும் கட்சிக்கு சாதகமான அதே சமயம் கவலைக்குரிய சில முடிவுகளை கலவையாக தந்துள்ளது. இந்த ஆய்வறிக்கையின்படி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டு உள்ளதாம். அதாவது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெற்று ஆட்சியை பிடிக்கும்.